இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்குறோம். Anand is a trader dealing in textiles for the following transaction. Past journal entries for the month of January 2018. Journal entry பாஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு ஆனந்த் தான் ஓனரு, ப்ரொப்ரேட்டர். Anand is a trader dealing in the டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். அது January 1 commenced business with cash 70,000. இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. commenced business with cashனா ஆனந்த் தான் கமெண்ட்ஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ். அப்போ ஆனந்த் தான் ஓனர். ஆனந்த்னு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு. இந்த டிரான்சாக்ஷனில் ஆனந்த் ஓனர்ன்றதுனால, ப்ரொப்ரேட்டர்னால ஆனந்த் கேபிட்டல்னு சொல்லணும். இன்னொரு அக்கௌண்ட்டு கேஷ்னு ஆகணும். 2 அக்கௌண்ட் இருக்குது. ஆனந்த் பர்சனல் அக்கௌண்ட்டு. ரிசீவர் கான்செப்ட் படி டெபிட் பண்ணணும். இது வந்து கிவர், பிஸ்னஸ்க்கு அவர் தான் பணம் கொடுக்குறாரு. அவர் கிவர் கான்செப்ட் படி கிவர்னால் அவரை பர்சனல் ரூல் படி ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். ஆனந்த் கிவர்னால ஆனந்தை கிரெடிட் பண்ணியிருக்கேன். கேஷ் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கமிஷனை டெபிட் பண்ணுங்கள், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் கமெண்ட் பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு கேஷ் வருது, அதனால் கேஷ் கமிஷன், அதனால் கேஷை டெபிட் பண்ணி ஆனந்த் கேபிட்டலை கிரெடிட் பண்ணும். ஜேர்னல் என்ட்ரி சொல்யூஷன் போட்டு இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த்னு போட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு போட்டுருங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் தான் ஃபார்மெட்டு. டேட்டில் வந்து 2018 January 1 போட்டுருங்க. கேஷ் கமிஷன், அதனால் கேஷை டெபிட் பண்ணி ஆனந்த் தான் கிவரு, அது ஆனந்த் கேபிட்டல், கிவரை கிரெடிட் பண்ணிடுங்க பர்சனல் ரூல் படி. ரியல் ரூல் படி கேஷ் உள்ளே வருது, டெபிட் வாட் கமிஷன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் கமிஷன், அதனால் கேஷ் டெபிட் பண்ணி ஆனந்த் கேபிட்டல் கிரெடிட் பண்ணிடுங்க. நரேஷனில் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். 2வது பாருங்கள், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கான் கிரெடிட். இந்த டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, எக்ஸ் அண்ட் கோன்னு ஒரு அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணணும், இன்கம் இருந்தால் கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிடுங்க. அப்போ கிரெடிட் வந்து எக்ஸ் அண்ட் கோ தான் வரும். எக்ஸ் அண்ட் கோ கிரெடிட் வர்றது கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். எக்ஸ் அண்ட் கோ வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டை ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவர் கிரெடிட் பண்ணணும். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா எக்ஸ் அண்ட் கோட பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த குட்ஸை கிவர் வந்து எக்ஸ் அண்ட் கோ தான். அதனால் எக்ஸ் அண்ட் கோ கிவர் படி அவரை கிரெடிட் பண்ணணும், கரெக்டாக தான். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு எக்ஸ் அண்ட் கோ 30,000 நரேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட் அப்படின்னு போட்டுறணும். இந்த டேட்டுக்கு நேரம் 2 போட்டுருங்க. 2ஆம் தேதி. அடுத்த 3ஆம் தேதி கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க். இல்லை 2 அக்கௌண்ட் இருக்குது. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க்னா கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, கமிஷனை டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். பேங்க்கில் நம்ம போய் நம்ம பேங்க்லேயே பணத்தை டெபாசிட் பண்ணோம்னா நம்ம கம்பெனிலேருந்து கேஷ் போகும். கேஷ் போனால் கேஷை கிரெடிட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டு, ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். பேங்கை பொறுத்தவரை ரிசீவர் இங்கே கேஷ் அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னா இந்த பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது, அதனால் பேங்க்கை டெபிட் பண்ணி கேஷை கிரெடிட் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ். 3ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் 40,000. நரேஷனில் கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க். அடுத்த 4ஆம் தேதி பாருங்கள், பாட் எ பில்டிங் ஃப்ரம் எல்என்கோ ஆன் கிரெடிட். எல்என்கோட்டை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். 2 அக்கௌண்ட் இதில். பாட்னா பர்ச்சேஸ்னால் குட்ஸு வாங்கி விற்கிறதுக்காக பண்ணால் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே அசட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பில்டிங். பாட் எ பில்டிங். நார்மலாக பாட்டு குட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா குட்ஸ் ரீசேல் பண்ணுறக்கா வாங்கினா பர்ச்சேஸ்னு கொண்டு போயிடணும், அது எக்ஸ்பென்ஸ். இங்கே வந்து அசட்டு, பில்டிங் வாங்குறதுனா அசட்டு வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க? எல்என்கோட்டை வாங்குறாங்க கிரெடிட்டுக்கு. அப்போ 2 அக்கௌண்ட் இங்கே பர்ச்சேஸ் எடுக்கக்கூடாது. 2 அக்கௌண்ட் இங்கே பில்டிங்னு ஒரு அக்கௌண்ட்டு, எல்என்கோன்னு ஒரு அக்கௌண்ட்டு. பில்டிங்கில் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, கமிஷனை டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். இந்த பில்டிங் பொறுத்து நமக்கு வருது கமிஷன், அதனால் பில்டிங்கை டெபிட் பண்ணுங்கள். எல்என்கோ தான் கிவர். இங்கே அவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்சனல் அக்கௌண்ட் அவர் கிவர், அவரை கிரெடிட் பண்ணணும். இப்போ பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு எல்என்கோ 95,000. நரேஷனில் பில்டிங் பாட் ஆன் கிரெடிட். ஓகேங்களா? அடுத்த 4ஆம் தேதிக்கு அடுத்து 5ஆம் தேதி வாங்க. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கேஷ் வித்ட்ரான்னா டிராயிங்ஸ் எப்பயுமே டெபிட்டு. அதாவது ஓனர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து கிரெடிட் பண்ணுவோம், அவர் கிவர் படி. இப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறார், அவரை டெபிட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணிட்டு போகிறார் அவர். அதுவும் அவர் பர்சனல் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகல. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க. நான் டிராயிங்ஸ்னு சொல்ல வரல. பர்சனல் யூஸ் வித்ட்ரால் ஃபார் பர்சனல் யூஸ்னால் டிராயிங்ஸ்னு டெபிட் பண்ணணும், இல்லாட்டி ஓனரை கேபிட்டலை டெபிட் பண்ணணும். இங்கே கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னால் ஆஃபீஸ் யூஸ்க்காக பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. பேங்க்லேருந்து பணம் ஆஃபீஸஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கேஷ் கமிஷன், கேஷ் உள்ளே வரும். கேஷ் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கமிஷன் டெபிட் பண்ணணும், கேஷ் டெபிட் பண்ணுங்கள். பேங்க்கு தான் கிவர், பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி அவரை கிரெடிட் பண்ணுங்கள். அப்போ பேங்க் கேஷ் அக்கௌண்ட் டு பேங்க்.
கேஷ் அக்கௌண்ட் டெட்டட் பேங்க் பாருங்கள், அஞ்சாவது டேட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டட் பேங்க். ஏன்னா பேங்க்லேருந்து பணத்தை ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கேஷ் நமக்கு உள்ளே வரும். கேஷ் கம்ஸின் ரியல் ரூல் படி கம்ஸின்னு டெபிட் பண்ணியாச்சு. பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். பேங்க் தான் கிவர், இந்த பணத்தை கொடுக்குது, அதனால் கிவர், பேங்க் கிவர்னால அவர் கிரெடிட் பண்ணிட்டோம் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி. 6ஆம் தேதி பாருங்கள், 6ஆம் தேதி கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் ஆனந்த். ஆனந்தோட பர்சனல் யூஸ்க்காக பணம் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வராருன்னா அவர் கேபிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு தான் அர்த்தம். கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராயிங்ஸ்னே ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. இங்கே ட்ராயிங்ஸ் வித்ட்ரா பர்சனல் யூஸ்னாலே ட்ராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. அது பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் ரிசீவர் கான்செப்ட் படி ட்ராயிங்னு ரிசீவர் அவர் ட்ராயிங் ஓனரை டெபிட் பண்ணுற போல ட்ராயிங்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இயர் ரெண்டில் அந்த ட்ராயிங்கை கேபிட்டல் அக்கௌண்ட் மாற்றிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் ட்ராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. ரிசீவர் கான்செப்ட் படி ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணுங்கள், பேங்க் கிவர் கான்செப்ட் படி கிரெடிட் பண்ணுங்கள். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். ஓனரு எடுத்துகிட்டு போகிறாரு சொந்த யூஸ்க்கு, அவரை டெபிட் பண்ணணும். அவரை டெபிட் பண்ணுறப்பெல்லாம் இங்கே அக்கௌண்டிங்கில் ட்ராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வைக்கிறாங்க. ட்ராயிங்ஸ்னை டெபிட் பண்ணுங்கள், பேங்க் தான் கிவர் இந்த பணத்தை. அதனால் பேங்க் பர்சனல் அக்கௌண்ட் படி கிவர் கான்செப்ட் படி பேங்க் கிரெடிட் பண்ணியாச்சு. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் 6ஆம் தேதி. அடுத்து 7ஆம் தேதி பாருங்கள், டவல்ஸ் கிவன் அஸ் எ சேரிட்டி. இவர் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு ஆனந்த். பாருங்கள், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ். ஆனந்த் இஸ் எ ட்ரேடர் டீலிங் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் இவர் சொந்த செலவு பண்ணி சேரிட்டிக்கு செலவு பண்ணாமல் இவர் பர்ச்சேஸ் பண்ண அந்த குட்ஸ்லேருந்து டவல்ஸ் எல்லாம் சேரிட்டிக்கு கொடுக்குறாரு, ஒரு தர்மம் பண்ணுறாரு. அப்போ சேரிட்டின்றது ஒரு எக்ஸ்பென்ஸு. இப்போ சேரிட்டியை டெபிட் பண்ணி கேஷாக கொடுக்கல, ரைட்டுங்களா? நம்ம பர்ச்சேஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த குட்ஸை ஸ்டாக்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் நம்ம விற்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த திங்ஸ்லேருந்து சேரிட்டிக்காக அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் சேரிட்டின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் கணக்குப்படி சேரிட்டியை டெபிட் பண்ணிடுங்க. எங்கேருந்து குறைக்கணும் அந்த அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் அந்த காஸ்ட்டுக்கு தான் குறைக்கணும், லாபம் எதையும் சேர்க்கக்கூடாது. அதனால் பர்ச்சேஸே குறைச்சிருங்க. சேரிட்டி எக்ஸ்பென்ஸு பர்ச்சேஸ்லேருந்து ஸ்டாக் குறையும், பர்ச்சேஸ்லேருந்து அது போகிறதுனால பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க. அப்போ சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டாட்டு பர்ச்சேஸ்ன்னு போடுவோம் 3000 குட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி. அதே மாதிரி சொந்த யூஸ்க்கு எடுத்து போவார் பாருங்கள், ஷர்ட் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். அவர் வாங்கிட்டு வந்த டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் துணி சட்டை அவரே சொந்த யூஸ்க்கு எடுத்துக்கிறாருன்னா அவர் வந்து சேல்ஸ் பண்ண எதுவும் லாபம்லாம் அதில் சேர்க்க முடியாது, பர்ச்சேஸ் காஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால் பர்ச்சேஸ்லேருந்து குறைச்சிருங்க அதை. அதனால் ஷர்ட் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் அவர் வந்து சொந்த பர்சனல் யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறனாலே அதை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ரிசீவர் கான்செப்ட் படி ட்ராயிங்கை டெபிட் பண்ணி பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000 அண்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுங்க. பர்ச்சேஸில் தான் குறைக்கணும். சேரிட்டிக்காகவோ சொந்த பர்சனல் யூஸ்க்காகவோ பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா பர்ச்சேஸ் தான் கிரெடிட் பண்ணணும். இப்போ பர்சனல் யூஸ்க்காக சட்டையை அவரே எடுத்துகிட்டு போகிறாரு கம்பெனிலேருந்து, அப்போ ட்ராயிங்ஸ் டெபிட் பண்ணி பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க. நரேஷன் குட்ஸ் டேக்கன் ஓவர் ஃபார் பர்சனல் யூஸ் 8ஆம் தேதி 12,000. அடுத்து பாருங்கள் 9ஆம் தேதி சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் அ ஃப்ரீ சாம்பிள். வாங்கிட்டு வந்த சேரீயில் எல்லாமே சாம்பிள் பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்காக சேரீலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ பர்ச்சேஸ் அப்படியே லாபம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, வாங்கின காசு அப்படியே நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதனால் ஃப்ரீ சாம்பிளுக்கு ஒரு ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ், அது பிஸ்னஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸு. அப்போ பிஸ்னஸ் ப்ரொமோஷனை டெபிட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ண நாமினல் ரூபடி. அப்போ சேல்ஸ் ப்ரமோஷன்னாலும் பிஸ்னஸ் ப்ரமோஷன் சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பர்ச்சேஸ்லேருந்து தான் குறைக்கணும். வாங்கிட்டு அந்த குட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுங்க. சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேஸ் 3,000. நரேஷனில் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் அ ஃப்ரீ சாம்பிளுக்காக வாங்கிட்டு அந்த குட்ஸ்லேருந்து அவங்க ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறாங்க. அப்போ அது சேல்ஸ் ப்ரமோஷனோட எக்ஸ்பென்ஸ். அது எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணுறோம் நாமினல் ரூல் படி எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணுங்கள். சேல்ஸ் ப்ரமோஷனை டெபிட் பண்ணி இந்த குட்ஸ் எங்கேருந்து போகுது வாங்கின குட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வாங்கிட்டு வந்த டெக்ஸ்டைல்ஸ் குட்ஸ்லேருந்து குட்ஸ் டேபிள் கிளாத் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ். வாங்கிட்டு வந்த பர்ச்சேஸ் டெக்ஸ்டைல் கிளாத்துலேருந்து அந்த கிளாத்தை வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அது 200 அதனுடைய அது வாங்கிட்டு வந்த காஸ்ட். அப்போ ஆஃபீஸ் யூஸ்னாலும் அதுவும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். அது எக்ஸ்பென்ஸ் தான். எக்ஸ்பென்ஸ் டேட் படி நாமினல் ரூபடி எக்ஸ்பென்ஸை டேட் பண்ணணும். அதனால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்னு டெபிட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணி இந்த குட்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ்னு எடுத்து வர்றதுனால பர்ச்சேஸே குறைச்சிருங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுங்க 200. அப்போ குட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ்.
அதனால் இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க. ஜேர்னல் என்ட்ரிலாம் டபுள் என்ட்ரி கான்செப்ட் எப்படி ஒரு டிரான்சாக்ஷனில் இருந்து அதை டபுள் என்ட்ரி கான்செப்டை எப்படி எழுதுகிறோம் அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி அந்த ஜேர்னல் என்ட்ரியை கரெக்டாக நீங்கள் என்ன ஒரு டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக 2 அக்கௌண்ட் இருக்கும். அந்த 2 அக்கௌண்ட்டு என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்க்கணும், பெர்சனலாக ரியலாக நாமினால்னு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்டிங் ரூல் இருக்குது. அந்த அக்கௌண்டிங் ரூலை யூஸ் பண்ணி தான் டபுள் என்ட்ரி கான்செப்ட் படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் புது சேனல் சந்திரன் வனன் இருக்குது. அதில் பொழுதுபோக்கு விஷயமான இங்கே நான் போடுவேன். அதில் பார்க்கணுன்னா பொழுதுபோக்குறவங்க தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த சேனலை பாருங்கள். இதில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இதில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.